குழந்தையே, இன்று இந்த அப்பன் உனக்கு அவசர செய்தியினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வேண்டுமென்றே சோதனைகளை கொடுக்க ஒருவர் வருகின்றார். நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது. என் பிள்ளையின் வாழ்க்கையில் சோதனைகளை ஏற்கவே தாங்க முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். இதிலிருந்து எப்படி வெளிவர முடியும் என்று தெரியாமல் என் பிள்ளை நீ விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். இந்த நேரத்தில் மேலும் உனக்கு சோதனையை கொடுக்க ஒருவர் வருகிறார் என்றால் அதை நிச்சயமாக உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் இந்த அப்பன் உத்தரவினை நீ மீறாமல் இந்த வாக்கினை கேட்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நீ நடந்து கொள்வாயானால் நிச்சயமாக இந்த கஷ்டங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்துவிடாது. அதை தாண்டி அப்பன் சொல்வதை சொல்லிவிட்டு போகட்டும் என்று நினைத்து என்னை கடந்து செல்வாயானால் அதற்கு பிறகு நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் உன் அப்பன் நான் பொறுப்பாக மாட்டேன் என்பதனை இப்பொழுது உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். அப்படி இப்படி சொல்லிவிட்டாரே என்று நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது. நான் சொல்வதில் ஒரு காரணம் இருக்கிறது. நான் எப்படி உன்னிடத்தில் சற்று கடுமையாக நடந்து கொண்டால்தான் நீ எல்லாவற்றையும் கவனித்து வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்து கொள்வாய். இல்லை என்றால் ஏனோதானோ வென்று எல்லாவற்றையும் விட்டு விட்டு கடைசியில் வாழ்க்கையை தொலைத்து விட்டு என் முன்னால் வந்து கண்ணீர் சிந்திக் கொண்டிருப்பாய். கண்ணீரை கசக்கி கொண்டு நிற்பாய். என் பிள்ளையே, சோதனைகளை கொடுக்க ஒருவர் வருகிறார் என்று நான் சொல்லிவிட்ட பிறகும் அதை நீ கண்டும் காணாமல் விட்டு விட்டாய் என்றால் எனக்கு கோபம் வருவதில் நியாயம் இருப்பது உண்மைதானே? என் பிள்ளையே, நான் சொல்கின்ற அடையாளத்தை கொண்டவர் உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த விஷயம் நடக்க விடாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும். இவர்கள் நினைப்பதையெல்லாம் உன் வாழ்க்கையில் செய்துவிட முடியும் என்று எண்ணிவிட்டார்கள். இந்த அப்பன் உனக்கு காவலாக நின்று கொண்டிருப்பதை உணராமல் இவர்கள் எதையும் செய்துவிட துணிந்து விட்டார்கள். ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால், இவர்கள் செய்கின்ற விஷயங்களினால் உனக்கு பாதிப்பு ஏற்படுமா என்று கேட்டால் அதை நான் ஒரு நாளும் உன்னை நெருங்க விட மாட்டேன். ஆனால் எதுவாக இருந்தாலும் உன் அருகில் வருகின்றது வரவில்லை. உனக்கான நேரத்தில் நீ கவனமாக இல்லாமல் விட்டு அதற்கு பிறகு எல்லாம் முடிந்துவிட்ட பிறகு அழுது புலம்புவதில் எல்லை எதுவும் இல்லை. எல்லாவற்றையும் நீ என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை இன்று உனக்கு தருகின்ற விஷயங்களை உன் அப்பன் நான் நன்கு அறிவேன். உனக்காகத்தான் உன் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை தெளிவாக இப்பொழுது சொல்கின்றேன். தெரியாமல் இருக்கும், ஆனால் எனக்கு தெரியும் அல்லவா? அதனால்தான் நான் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு முன்கூட்டியே எச்சரிக்கையாக சொல்லிவிடுகின்றேன். அது உனக்கு புரியாமலும் தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? நாளை ஒருவரால் உனக்கு ஆபத்து வரப்போகிறது, நாளை ஒருவரால் உனக்கு சோதனை வரப்போகிறது என்று நான் முன்கூட்டியே சொல்கின்றேன் என்றால் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னிடத்தில் இதை சொல்லாமல் உன்னை பயமுறுத்தலாம் என்னால் சொல்ல முடியும் அல்லவா? எல்லாம் நடந்தே தீர வேண்டும், நடக்கும். நீ ஆசைப்பட்டது கிடைக்கும். உன் வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் நாளை உனக்கு கைகூடி வரும் என்று ஆறுதலை என்னால் சொல்ல முடியும். ஆனால் உன் அப்பன் நான் உண்மை எதுவோ அதை மட்டும் தானே உன்னிடத்தில் எடுத்துரைப்பேன். அதுதான் நடக்கும் என்றால் அது நிச்சயமாக நடக்கும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டு இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்றவர்களை இன்னும் நீ அடையாளம் காணாத பொழுது
புதிய புதிய பிரச்சனைகளை கொண்டு வருகிறார்கள் என்றால் அவர்களை யாராவது நீ கவனிக்க வேண்டும். இதை யாரோ எங்கிருந்தோ வந்து செய்கிறார்கள் என்றால் நான் அதை நன்கு கவனிக்க மாட்டேன். யாரிடத்திலும் நீ அன்பாக பழகி கொண்டிருக்கின்றாயோ அவர்கள் மூலமாகத்தான் இந்த சோதனை உனக்கு வரப்போகின்றது. என் பிள்ளையே, அவர்கள் ஏற்படுத்த போகின்ற சோதனை எப்படிப்பட்டது தெரியுமா? இல்லாத இடத்தை பற்றியும் சொல்லாத விஷயத்தை பற்றியும் சொன்னதாக சொல்லிவிட்டு வரப்போகின்றார். அவர்கள் சொல்வதை இனி உன்னால் தடுத்து நிறுத்த முடியாது. அது நடக்கத்தான் போகிறது. ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது உன் நம்பிக்கை பாத்திரமாக அவர்கள் கிடையாது என்பதை இனிமேல் புரிந்து கொள்வாய். எப்படி நான் இதை தெரிந்து கொள்வது என்று நீ இந்த அப்பனிடம் கேட்பாயானால், என் பிள்ளை, யார் ஒருவர் இடத்தில் மட்டுமே நீ உன் வாழ்க்கையை பற்றி ஒரு விஷயத்தை பற்றி சொல்லி இருக்கின்றாய், அவர்கள் அந்த விஷயத்தை வெளியில் சொல்லிவிட்டார்கள் என்றால் உன்னால் எளிதாக அதை தெரிந்து கொள்ள முடியும் அல்லவா? நம் இவரிடம் மட்டும் தானே சொன்னோம். இந்த விஷயம் எப்படி வெளியில் சென்றது என்று உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். எந்த நேரத்தில் இதை நீ உன் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இப்படி உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நடக்கிறது என்றால் அதை சற்று சிந்தித்து பார்த்தால் உன்னோடு இருக்கின்ற துரோகி யார் என்பதை உன்னால் நிச்சயமாக அடையாளம் காண முடியும். யாருக்கும் இந்த வாழ்க்கையினை நீ தரவார்த்து கொடுக்கக்கூடாது என்று அல்லாம் யாருக்காகவும் இந்த வாழ்க்கை தியாகம் செய்ய வேண்டும் என்று எந்த அவசியம் உனக்கு கிடையாது. உனக்கு எந்த அனுமதியும் அதற்கு இல்லை. இந்த அப்பன் நான் அதற்கு எந்த அனுமதியை உனக்கு வழங்கவில்லை. அதனால் அவர்கள் இப்பொழுது செய்த பாவம் ஏதோ தெரியாமல் செய்து விட்டார்கள் என்று நீ விட்டு விட்டாய். ஆனால் நாளை மீண்டும் மீண்டும் இதே தவறை செய்வார்கள் என்று நினைத்து விட்டு விடுவார்கள். இது போன்ற எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்காமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களையும் உனக்கு வரப்போகின்ற சோதனைகளையும் நான் சொல்லிவிட்டேன். உனக்கு எடுத்துரைக்கும் பொழுது என் பிள்ளை, நீ கவனமாக இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நீ தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உன்னை நீ உணர வரப்போகின்ற சோதனையிலிருந்து, உன்னோடு இருக்கின்ற துரோகங்களிடமிருந்து காத்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நான் தருவது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதாக மட்டும்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுக்கு சோதனையை கொடுக்க வேண்டும் என்று கொடுக்க நினைப்பவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்ய, இதனால் இவர்கள் வாழ்க்கையில் இதை நினைக்காதவர்கள் யாரும் என்று இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் மத்தியில் இந்த வாழ்க்கையினை நீ வாழ வேண்டும் என்றால் அவர்கள் தருகின்ற சோதனையிலிருந்து உன்னை காத்து கொள்ள வேண்டும் என்றால், என் பிள்ளை, வாழ்க்கையில் எந்த ரகசியத்தையும் இவர்களோடு பகிர்ந்து கொள்ளாது. இது நாள் வரையிலும் நடந்தது எல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும். இருந்தாலும் ஒரு முறை இது போன்று உன் வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாது. அவர்கள் எண்ணங்கள் பொய்யாக வேண்டும் என்றால் உன் வாழ்க்கை பற்றி அந்த விஷயத்தை அவர்கள் தெரிந்து கொள்ள முயற்சி செய்தாலும் அதில் அவர்களுக்கு தோல்விகள்தான் கிடைக்க வேண்டும். எதையும் அவர்களால் பெற்று கொள்ள முடியாதபடி நீ இந்த வாழ்க்கையில் அவர்களால் இடத்தை கொடுக்க வேண்டும். எந்த இடம் என்று தெரிந்து கொண்டாலே இனி ஒரு நாளும் உன் விஷயத்தில் அவர்கள் தலையிட மாட்டார்கள். உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னை நெருங்கிவிடாதபடி இருக்க வர வேண்டும். இவர்கள் என்னதான் செய்தாலும் இவர்கள் கவனமாக இந்த வாழ்க்கையில் நடத்துகின்றார்கள். நம்முடைய எந்த எண்ணமும் இனி இவர்கள் வாழ்க்கையில் நடக்காது என்று எண்ணி உன்னை விட்டு விலகச் சொல்ல வேண்டும். எவ்வளவுதான் உன் விஷயத்தை பற்றி கேட்டாலும் அதை யாரிடத்திலும் சொல்லிவிடாதே. எப்பொழுதும் உன் ரகசியங்களை வெளியில் சொல்ல
அவர்கள் தயாராக இருப்பார்கள் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டாலே போதும். இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடம் இன்னும் உனக்கு புரியவில்லையா என் பிள்ளையே? அப்பன் உனக்கு எத்தனையோ பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். இதற்கு மேலும் வருவதையெல்லாம் உன்னால் நிச்சயமாக தவிர்த்து விட்டு வெளியே வர முடியும். இத்தனை காலமும் விட்டு விட்டாய், இனிமேலும் எதையும் விட்டு விடாதே. யார் வாழ்க்கையில் வந்து உனக்கு என்ன செய்தாலும் சரி, அதை உன்னால் கண்டறிய முடியும் என்பது போல ஒரு பாவனையை நீ அவர்கள் முன்னால் செய்துவிடு வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் உன் மீது பயம் வரும். என்று பயம் என்றால் என்ன தெரியுமா? இவர்களை பற்றி நம் வெளியில் பேசக்கூடாது என்கின்ற பயம். இதை மட்டும் நீ அவர்களுக்கு கொடுத்து விட்டால் போதும். இனி எல்லாமே உனக்கு சந்தோஷமானதாக மாறிவிடும். என் தங்கமே, இந்த அப்பன் சொல்கின்றது உனக்கு புரிகின்றதல்லவா? இந்த அப்பன் சொல்கின்ற பேச்சை கேட்டு என் குழந்தை நீ மேலும் மேலும் உனக்கான வாழ்க்கையை நல்லபடியாக வாழ பழகி கொள்ள வேண்டும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.